ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் டிஎன் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிப்போர்ட்டர். டோட்டலாக 54 வேகன்சிஸ் இருக்குது. சேலரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பே ஸ்கேல் படி லெவல் 15 rupees 36,200 to 1,14,800. இது ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸ், அதாவது பெர்மனன்ட் ஜாப். அப்ளை பண்ணக்கு லாஸ்ட் டேட் April 15, 2024. அப்ளை மோட் ஆஃப்லைன், போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மை. அஃபிஷியல் வெப்சைட் eservices.tnpolice.gov.in. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸாக இருக்கணும், அது மஸ்ட்டு. இதோடு சேர்த்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், கவர்மெண்ட்டோட அந்த டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் அண்ட் ஹையர் கிரேட், சீனியர் கிரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் சேம் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்கில் ஹையர் கிரேட், சீனியர் கிரேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும் தமிழில். தென் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். இந்த எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 18 to 32 இயர்ஸ். ஸோ 18 இயர்ஸ் மினிமம் இருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 37 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் மேக்ஸிமம். பிசி முஸ்லீம் எம்பிசி கேண்டிடேட்ஸ்க்குலாம் 34 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதில் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் இதில். அதுக்கப்புறம் ஃபைனலாக இன்டர்வியூ இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் நம்ம வெப்சைட்லேயே போட்டிருக்கோம். உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயும் ஓப்பன் பண்ணி அந்த டீட்டெயில் காமிக்கிறேன். பேஜ் பாட்டமில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த பிடிஎஃப்லேயே அப்ளிகேஷன் ஃபார்மும் சேர்ந்துருக்கும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஃபில் பண்ணி அனுப்பணும். ஸோ இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். போலீஸ் ஆக்ட் அண்ட் பீரோ, SBCID, சென்னை 4. இதான் இதோட அட்ரஸ். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 01/2024. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட்டு, அது எந்த சர்வீஸ் கீழே வருது, நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், லெவல் ஆஃப் பே டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நேச்சர் ஆஃப் டியூட்டி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ ஜூனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்னா ஃபீல்டில் போய் ஒர்க் பண்ணி அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் கேதர் பண்ணி ஆஃபீஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ், அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அலோகேட் ஆகிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. எஸ்சி எஸ்டி, ஜென்ரல், பிசி முஸ்லீம், அது மாதிரி தனித்தனியாக டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்பர் 22 வரைக்கும் இருக்குது. உங்கள் கேட்டகரி எதுன்னு பார்த்து அதை செக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இருக்குது. லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம். டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூக்கு ஃபியூச்சரில் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு கால் லெட்டர் வரும். அதில் டேட்டு, அந்த வென்யூ டீட்டெயில்ஸ், டைம் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. ஏஜ் லிமிட் July 1, 2023 அந்த டேட் படி இருக்கணும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பேஜ்லேயே பார்த்துட்டோம். அதே போல் எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸும் அங்கே பார்த்துட்டோம். இருந்தாலும் இங்கே செக் பண்ணிக்கோங்க, டீட்டெயில்டாக 1 by 1 போட்டிருக்காங்க. ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் இருக்குது. செலெக்ஷன் will be made in 2 successive stages. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஷார்ட் அண்ட் டிக்டேஷன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஃபைனல் செலெக்ஷன் will be made on the basis of total marks obtained by the candidates at the skill test and interview. ஸோ ரெண்டுலேயுமே சேர்த்து உங்களோட மார்க்கை வச்சு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஜெனரேட் ஆகும். அதில் இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கலாம். அதை செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸ்கீம் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இருக்குது, அதாவது சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதில் பார்ட் A பார்ட் B இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் இருக்கும், SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கும். அதுக்கு உண்டான மார்க்ஸ் அண்ட் டியூரேஷன் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. பார்ட் பியில் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ரெண்டுமே சேர்த்து ஸ்கில் டெஸ்ட்டு தான். பட் பார்ட் A பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஆகும், பார்ட் B ஸ்கில் டெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் 20 இருக்கும். மொத்தமாக டோட்டல் டியூரேஷன் 2 hours 20 minutes இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் அப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் டிடக்ஷன் ஆகும். எவ்ரி ஒமிஷன் ஆஃப் வேர்டு அப்போ 1 மார்க் மைனஸ் ஆகும். ராங் வேர்ட் ஃபார் ரைட் வேர்ட், ஸோ தப்பான வேர்டு நீங்கள் டைப் பண்ணாலும் 1 மார்க் மைனஸ் ஆகும். ஸோ இது மாதிரி டென்ஸ்லேயும் அதே மாதிரி சிங்குலர் ப்ளூரல்லையும் மிஸ்டேக் விட்டிங்கனாலும் உங்களுக்கு மார்க்ஸ் 1 மார்க் மைனஸ் ஆகும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் 1/2 மார்க் மைனஸ் ஆகும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அட்டன் பண்ணுங்கள். ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்கும். ஸோ அவங்களோட ஹெட் ஆஃபீஸில் நடக்கும், மேலே பார்த்த அட்ரஸில். ஸோ நம்பர் 9 முக்கியமான செக்ஷன். செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சர்டிஃபிகேட்ஸ் should be enclosed along with the application. ஒரிஜினல் சர்டிஃபிகேட் should not be enclosed. ஸோ ஒரிஜினல் அனுப்பிடக்கூடாது. ஃபோட்டோ காப்பி, அதாவது ஜெராக்ஸ் எடுத்து அதில் உங்களோட சிக்னேச்சர் அதை பண்ணி அதை கவரில் வச்சு அனுப்பணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுன்ற அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 to 6 இருக்குது.
ஸோ இதில் இருக்க மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், டிசி, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங், இதில் நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிப்பீங்க அந்த குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் கேரக்டர் அண்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணி அனுப்பணும். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட்ஸை செக் பண்ணிக்கிங்க. பட் பேசிக்கான டீட்டெயில்ஸாக இருக்கும். கால் லெட்டர் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. சாத்தியசான கேண்டிடேட்ஸ்க்கு ட்ராவலிங் அலவன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி போஸ்டட் இன் எனி ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்துட்டு பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட், ஷார்ட் அண்ட் இன்டர்வியூ, இதில் செலக்டான கேண்டிடேட்ஸ்க்கு தனித்தனியாக கால் லெட்டர் வரும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது, ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா அனுப்புறதுக்கான அந்த அட்ரஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி இதில் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சிக்னேச்சர், டேட்டு, அப்புறம் 2 அட்ரஸ் இருக்குது. இது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கவரில் அப்படியே டாப்பில் ஒட்டி கூட எழுதிடலாம். ஸோ இந்த அட்ரஸ்க்கு April 15, 2024 அந்த டேட்டுக்குள்ளே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கங்க. லோக்கலில் இருக்க சென்னை கேண்டிடேட்ஸ் வந்து நேராகவும் கொண்டு போய் கொடுக்கலாம். பட் அது ஸ்பீட் போஸ்ட் அனுப்பிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.